அன்பு செந்தில ஜெயில் உள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. பிக் பாஸ் ஹவுஸ்ல விஜய் பார்வதி அடிச்சுக்கிட்டு இருக்கிற அட்ராசிட்டி, அராத்து, ரூடு. நான் அப்படிதான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். அப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன், என்ன கேப்ப அப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்த ஆட்டத்துக்கு நம்ம திவ்யாவை பிளான் பண்ணி பிபி டூவும் சேதனனும் பிபி டீம் எல்லாருமே சேர்ந்து திவ்யாவை தரமான சம்பவம் செய்யறதுக்காக உள்ள தக்கிட்டு இருக்காங்க. தடவை தான் சொல்றது அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. நல்லா இருக்கு, எங்களுக்கு தெரியும். புரியல எனக்கு. கேட்காதீங்க, வீட்டுக்கு நான் தான் தலை. உள்ள போய் அதே மாடலேஷன் நம்ம விஜய் பார்வதி எப்படி பண்ணுவாங்க, தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு இந்த கண்டென்ட்ங்கிற பேர்ல, ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல பயங்கர ஃபைட்டிங் மொமெண்ட், கேமரா அட்ராசிட்டி, அட்டென்ஷன் எங்க இருந்தா அந்த கேமரால நான் தெரியணும், ப்ரோமோல நான் வரணும், நான் தான் பிக் பாஸ் தான் நான் அப்படின்னு மாயா வெர்சஸ் 2.0 மாயாவோட 2.0 வெர்ஷனா நினைச்சுக்கிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல வேற லெவல்ல ஒத்துக்கிறேங்க. 1 வாரம் 2 வாரம் விஜய் பார்வதி இல்லைன்னா கண்டென்ட்டே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அடிச்ச சண்டை, விளையாண்டது, மிரட்டுனது தான் கண்டென்ட்டே. அப்படிப்பட்ட விஜய் பார்வதியோட ஆட்டம் ரொம்ப சத்தமா இருந்துச்சு. சாட்டர்டே எபிசோட்ல மைக் எடுத்துட்டு வந்து சேதனா, ஐயோ ரொம்ப கத்துறீங்க அப்படின்னு சொன்னாங்களா. அந்த விஷயம் வந்து கம்பல்சரி விஜய் பார்வதி தான். அப்ப யாருமே கத்தலையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கத்துனாங்கதான். இவங்க ரொம்ப கத்துனாங்க, இவங்க ரொம்ப 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 கத்துனாங்க. அந்த விஜய் பார்வதியோட அட்ராசிட்டி ஆட்டத்தை, லூட்டிய ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டைல்ல போயிட்டு மாஃப் பண்ணி விஜய் பார்வதியோட ஆட்டத்தை அவங்களுக்கே புரிய வைங்க. அவங்களோட சம்பவத்தை விட உங்களோட சம்பவம் வேற லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தட்டி விட்ட ஒரு ரோல் தான் நம்ம திவ்யா. தடவை தான் சொல்றது அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. நல்லா இருக்கு, எங்களுக்கு தெரியும். உள்ள போயிட்டு ஏதாவது செஞ்சாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க, லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க பண்ற லைக்கும் கமெண்ட்டும் எனக்கான ஆஸ்கார். நீங்க பண்ணின கமெண்ட்டுக்கு அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ண காத்துட்டு இருக்கிறேன். ஓகே, திவ்யா உள்ள ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணாங்க. விஜய் பார்வதி எல்லாம் உள்ள போயிட்டு அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நடிச்சு காட்டின விதமா இருக்கட்டும், அவங்கள மதிக்காம உள்ள வச்சு செஞ்ச மொமெண்டா இருக்கட்டும், தக்லை ரோஸ்ட் சம்பவம் பயங்கரமா நடந்தது. அதுல வந்து ரோஸ்ட் சம்பவம் தரமா இருந்தது. கேட்காதீங்க, வீட்டுக்கு நான் தான் தலை. பார்வதி உட்காருங்க ஒரு அவங்க அட்டிக்கிற அந்த ரோஸ்ட், அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்கள மாதிரியே பண்ற அந்த மாடுலேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா சும்மா செம்மையா அந்த 1 வாரம் விளாண்டுட்டாங்க அப்படிங்கறதான் சொல்லணும். விஜய் பார்வதி விசஸ் நம்ம திவ்யா கணேஷோட காம்போ, கிளாசிக் காம்போ, காமெடி காம்போ, அந்த அராத்து ஃபைட் காம்போ, இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விஜய் பார்வதியா வச்சு செய்யறதுக்கு சரியான திவ்யாவா இல்ல விஜய் பார்வதி திவ்யாவையும் சாண்ட்ராவையும் பிக் பாஸ் ஹவுஸ்ல வேற லெவல்ல வச்சு செய்ய போறாங்க அப்படின்னாலையும் நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சொல்றேன், நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கான ஆஸ்கார். நான் ரிப்ளை பண்ண காத்துட்டே இருக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட் நம்மளோட சேனல்ல ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். அதனால மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.